ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். HTML ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அப்புறம் வந்து HTML வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ்ன்னு 2 விஷயம் இருக்குது. இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் HTML பேஜஸ். எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேக் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி வந்து சிம்பிள், இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பிரேசஸில் இருக்கிறது தான் வந்து டேக்ஸ். அப்போ வந்து டேக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த டேக்ஸ்குள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் கண்டென்ட் எழுதுவோம்ல, அதான் வந்து எலமெண்ட்ஸ். அப்போ வந்து டேக்ஸ் ப்ளஸ் கண்டென்ட்ஸ் அந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதும் வந்து எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு வெப் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் வந்து சிம்பிளாக எந்த நோட்பேட், வேர்ட்பேட் எதில் வேணால் நீங்கள் வந்து HTML-க்கான கோடிங் வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிள் ஒரு டெமோக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் டைப் HTML இது வந்து மேண்டேட்ரி, இதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து HTML அது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ வந்து இதான் வந்து க்ளோசிங் டேக். இந்த சிம்பிள் வரும்போது HTML க்ளோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து HTML அதுக்குள்ளே வந்து பாடி, ஏன்னா வந்து பாடிங்கிறது இந்த மொத்த ஸ்க்ரீன். அப்போ பாடி ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேக் ஹெட்டிங் H1, இது ஹெட்டிங் டேக். H1 ஓப்பன் பண்ணியிருக்கோம், H1 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஹெட்டிங் வந்து என்ன கொடுக்கலாம்? MZ learn. இப்போ வந்து இந்த ஹெட்டிங் நம்ம கொடுத்துட்டோம். இது ஒரு வாட்டி தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, நம்ம எத்தனை வாட்டி வேணால் கொடுக்கலாம். இதை பாருங்கள், Ctrl+V. நம்ம எத்தனை வாட்டி இந்த மாதிரி டைப் பண்ணுறோமோ நமக்கு அத்தனை வாட்டியும் வரும். இப்போ வந்து இதை சேவ் பண்ணோம். அப்போ எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா, ஃபைல், சேவ் இல்லை சேவ் அஸ் உங்கள் இதுதான். நான் வந்து டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். demo1. இது வந்து நம்ம HTMLன்னு சொல்லி லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம். .html ஆட் பண்ணால் தான் வந்து நமக்கு அந்த HTML ஃபைலாக சேவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைல் இருக்கா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுதா, வெப் பேஜ்க்கான ப்ரௌசர் சிம்பிள் தான் வருது. இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம என்ன நேம் போட்டு சேவ் பண்ணியிருக்கோமோ அது நேம். இங்கே வந்து நம்ம அந்த ஹெட்டிங்குள்ளே கொடுத்த கண்டென்ட், இங்கே MZ learn கொடுத்தோம்ல. இப்போ வந்து நான் இப்போது டாட் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சிம்பிளாக ஒரு வெப் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு.